அனைவருக்கும் வணக்கம். சில உலக மற்றும் இந்திய வர்த்தக செய்திகளை விரிவாக பார்க்கலாம். யூரோப் யூனியன் மெட்டா நிறுவனத்திற்கு உலக வருவாயில் 20% வரை அபராதம் விதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயனாளர்களை கட்டாயப்படுத்தி பணம் செலுத்துவது அல்லது தரவு சேகரிப்புக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று காம்படிஷன் லாவை மீறியதற்காக யூரோப்பியன் யூனியன் அபராதம் விதித்துள்ளது. சைனா EV டெலிவரிஸ் சைனா EV கம்பெனிஸான ஜெர்க் அண்ட் நியோ வரலாறு காணாத அளவுக்கு ரெக்கார்ட் டெலிவரிஸ் பண்ணியிருக்காங்க. இது முந்தைய காலத்தை விட அதிகமானது. டெஸ்லாவோட சைனா மேட் EV சேல்ஸ் 24.2% இயர் குறைந்துள்ளது. இதற்கு காரணம் ஸ்ட்ராங் BYD காம்படிஷன் மற்றும் ஹையர் நியூ மாடல் வெஹிக்கிள் பிரைஸ். அதுக்கப்புறம் சேல்ஸ்ஃபோர்ஸ் கம்பெனி பங்குதாரர்கள் CEO மார்க் பென்ஸ் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுக்கான இழப்பீட்டு திட்டத்தை நிராகரித்துள்ளனர். அதுக்கப்புறம் ஸ்டார்பக்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸ்டார்பக்ஸ் புதிய ஆர்டர் வசதியை ஏற்படுத்தியுள்ளது அதன் முகவர்களுக்கு. இதன் மூலம் வெயிட்டிங் டைம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்திட்டம் தற்பொழுது 10% ஸ்டோர்ஸில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஹோண்டா ஷேர்ஸ் டு பி சோல்ட். 4 பெரிய ஜப்பான் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் $3.1 பில்லியன் மதிப்பிலான ஹோண்டா ஷேர்ஸை விற்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா 48.5% வந்துள்ளது. இது கடந்த மே மாதத்தை கம்பேர் பண்ணும்போது 0.2% சரிந்துள்ளது. அப்புறம் யூரோப்பியன் ஜோன் இன்ஃப்ளேஷன் இன்லைன் வித் ஜூன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு 2.5. கோர் இன்ஃப்ளேஷன் ரிமைன் ஸ்டெடி 2.9. சில எக்கனாமிக் நியூஸ் ஈவெண்ட் ஃபெட் சேர் பவுல் ஸ்பீச் டுடே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா API க்ரூட் ஆயில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. நான் ஃபார்ம் பேரோல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் இன்னைக்கு டேட்டா வருது. அதுக்கப்புறம் ITC என்ன பிளான் பண்ணிக்கிறாங்க, உங்களோட ரா டொபாக்கோட ஏற்றுமதியை 2025-26 டபுளாக ஏற்றுமதி ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கியாவோட இந்தியா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 6% ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2024 உயர்ந்துள்ளது. அதுக்கப்புறம் மாருதி சுசுகியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 12% உயர்ந்துள்ளது ஜூன் கம்பேரிங் டு இயர் ஆன் இயர். யூனிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 79,228. சில ஃபண்ட் ஹவுஸ் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா IGL மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 610. UPS LNTக்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 4180. அதுக்கப்புறம் GS கோல்ட்மேன் சாக்ஸ் இண்டியோக்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க 4700. ஜெஃப்ரிஸ் ICICI லம்பார்டுக்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 2090. மோர்கன் ஸ்டான்லி ஜொமேட்டோக்கு மெயின்டைன் ஓவர் வெயிட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 235. சிட்டி LNT ஃபைனான்ஸ் ஹவுஸ்க்கு மெயின்டைன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 221. மோர்கன் ஸ்டான்லி IT ஸ்டாக்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷன் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. சிட்டி ஆட்டோ UV டிராக்டர்ஸ் பஸ்ஸஸ் விட்னஸ் ஹெல்த்தி வால்யூம் கொடுத்துருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் பிராட்காம் பேஸ்ட் SS ரிகவரி ரிமைன்ஸ் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. CLA மேரிகோக்கு அண்டர் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 460. UPS PV ஐநாக்ஸ்க்கு மெயின்டைன் பை கொடுத்துருக்காங்க. கட் டார்கெட் பிரைஸ் 1800. ஜூன் மாதத்தோட டொமஸ்டிக் ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இயர் ஆன் இயர் 3.1 இன்க்ரீஸ் ஆகிடுது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா 0.2 இன்க்ரீஸ் ஆகிடுது. டாடா மோட்டார்ஸ் -8%. டாடா மோட்டார் 8% விழுந்திருக்கு. M&M 23% அதிகரிச்சு. டொயோட்டா கிர்லோஸ்கர் மோட்டார் 30.25%. கியா இந்தியா 10%. ஹோண்டா கார்ஸ் இந்தியா 5% விழுந்திருக்கு. JSW MG மோட்டார் 3% விழுந்திருக்கு. 2 வீலர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப் 16% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிடுது. TVS மோட்டார் 8%. பஜாஜ் ஆட்டோ 7% அதிகரித்தது. சுசுகி 13%. கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் -1% விழுந்திருக்கு. டாடா மோட்டார் 8% விழுந்திருக்கு. M&M பார்த்தீங்கன்னா 1% விழுந்திருக்கு. வால்வோ ஈச்சர் பார்த்தீங்கன்னா 10% அதிகரிச்சிருக்கு. மாருதி சுசுகி 8% விழுந்திருக்கு. டிராக்டர் பார்த்தீங்கன்னா M&M 5.8% உயர்ந்திருக்கு. எஸ்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1% அதிகரிச்சிருக்கு. நன்றி.